பிரெக்னன்சி டைம்ல நிறைய லேடிஸ்க்கு பார்த்துருப்பீங்க. ஸோ கழுத்தை சுத்தி நமக்கு வந்து கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இது நார்மலா கொஞ்சம் கொஞ்சமா அப்பியர் ஆகும். பிக்மெண்டேஷன் வர்றது, மூட்டுக்கள் எல்லாம் டார்க்கா நமக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு ஸ்கார் வர ஆரம்பிக்கும். ஸ்கின்ல நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் தான் ஒரு நாளைக்கு எவ்வளோ சுகர் நம்ம சாப்பிட்றோம்னு ஆவரேஜா 50 to 100 grams சுகர் சாப்பிட்றோம். அப்போ கிட்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஸ்வீட் சாப்பிட சாப்பிட நிறைய டாக்ஸின்ஸ் சேராது. கட் ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முழு நெல்லிக்காய் ஒன்று வேணும். இதனோட நம்ம டர்மரிக் பவுடர், மஞ்சள் கிழங்கு இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. மெடிசன் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இந்த மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்னால இது வரலாம். ஸோ நம்ம மெடிசன்ஸ் எடுக்கணும், எப்படி நம்ம ஃபுட்டை வந்து தேவையில்லாத ஃபுட்டை எடுக்கும்போது வருதோ அதே மாதிரி மெடிசன்ஸோட. கற்றாழையை வச்சு அவ்வளவு சித்து விளையாட்டுன்னே சொல்லலாம். மருந்துகள் அவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொப்புளத்துல இருந்து கேன்சர் வரைக்கும் கற்றாழையில மருந்து இருக்கே. அப்ப அழகுக்கு கற்றாழையில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ராணி யூஸ் பண்ணது, ராஜாக்கள் மட்டுமே இதை பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டு. சித்தால காஸ்மெட்டிக்ஸ் இருக்கா? ஸோ இது உணவே மருந்தாக கொடுத்த சித்தர்கள் அழகுக்காக சொல்லாமல இருந்திருப்பாங்க. இறை சித்தம் நேயர்களுக்கு வணக்கம், நான் டார்வின். டெய்லி நம்ம பல சந்தேகங்களை மேம் கிட்ட பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டார்வின், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு வந்து ஒரு காமனான பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிற விஷயத்தான் கொண்டு வந்திருக்கேன். பிக்மெண்டேஷன் கழுத்து பகுதியில, முட்டியில, அப்புறம் வந்து விரல்கள்ல, அண்டராம் அங்கேயுமே பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ அந்த பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் எதனால வருது, அதுக்கான தீர்வுகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதனால வருது மேம் அதெல்லாம்? ஸோ பேசிக்காக நம்ம சருமம்னு எடுத்துக்கிட்டா பிக்மெண்டேஷன், இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெட் செல்ஸ் வந்து நார்மலாக நமக்கு வந்து ஷெட் ஆகிட்டே இருக்கும். திரும்ப நியூ செல்ஸ் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மெலனின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்கின் டோனுக்கு, பிக்மெண்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நமக்கு ஷெட் ஆகிட்டே இருக்குது. இல்லை சில நேரங்களில் ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு ஸ்கின்ல ப்ராப்ளமே வருதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பிக்மெண்டேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, பெரும்பாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது வர ஆரம்பிக்கும். பிரெக்னன்சி டைம்ல நிறைய லேடிஸ்க்கு பார்த்துருப்பீங்க. ஸோ கழுத்தை சுற்றி நமக்கு வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இது நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 to 5 months டிஸப்பியர் ஆகுது. ஸோ இதற்கான ரீசன் அப்போது நம்ம உடலில் நடக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடக்கிறதுனால அங்கங்கே நமக்கு பிக்மெண்டேஷன் வருது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸில் அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, பிளாக் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்கிறோம், பிளாக் ஹெட்ஸ் சொல்கிறோம். நம்மளுடைய நோஸில், சின்னில் எல்லாமே பிளாக் ஹெட்ஸும் வருது. ஸோ இதுவுமே ஸ்கின்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்களா, ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கலன்னா அது மாதிரி கழுத்து அப்படி இருக்குன்னு சொல்லி தான் காமனாக நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மையா மேம்? ஸோ என்னன்னா, நம்ம குளியல் முறையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அது மூலிகை சார்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த பிக்மெண்டேஷன் வர்றது, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மூட்டுக்கள் எல்லாம் டார்க்காக நமக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு ஸ்கார் வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே ஸ்கின்ல நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் தான். இன்னொன்று, நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கங்கே டெட் செல்ஸ் வந்து தேங்க ஆரம்பிச்சிடும். இதனோட ஒரு சிலருக்கு இந்த வாட்ஸ் ப்ராப்ளம் வரும், மருன்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுவுமே என்ன ஆகும்னா, டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு மெட்டபாலிசம் சரியாக நடக்காதனால அங்கங்கே டெட் செல்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து நமக்கு சின்ன சின்ன மருக்கள் மாதிரி ஏற்படுது. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த சால்ட் கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுதான் நமக்கு ஸ்கின்ல இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு ஒரு ரீசன். ஸோ நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். ஸோ அது எல்லாமே சால்ட்டை வந்து பேசிக்காக வச்சு எடுக்கக்கூடியதான். ஸோ அந்த பிக்மெண்டேஷனுக்கான ரீசன் நம்ம சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ மெலஸ்மான்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மங்கு. ஒரு சில வயதானவங்களுக்கு, ஒரு 40 years கடந்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் நோஸில். ஸோ 2 சைடும் இந்த கண்ண பகுதியில், ஸோ சின்னலாம் இந்த ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் லைட்டாக ஒரு டார்க்காக பிளாக் கலரில் ஒரு பேச்சஸ் மாதிரி தெரியும். ஸோ இது வர்றதுக்கும் ஹார்மோன் சேஞ்சஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கான நிறைய மூலிகைகள், மருந்து முறைகள் இருக்குது.
ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஸோ இது பெஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒரு 21 days சேலஞ்ச் மாதிரியே எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அந்த 21 days சேலஞ்சில் இதெல்லாம் ஒரு சார்ட் மாதிரி நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே அப்படியே நமக்கு வந்து அந்த ஸ்கின் நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஓகே, 21 days சரி பண்ணலாமா மேம்? ஓகே, நம்ம பேசிக்காக இதுதாங்க ரீசன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கின்ல இந்த ப்ராப்ளம் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, 21 days இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் குறைய ஆரம்பிக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் கட் கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும், டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் டோன் வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஈஸியாக எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கு பாருங்களேன். இதில் அடிஷ்னலாக என்ன ஆகுனா, சுகர் இருந்தாலோ நமக்கு பிபி இருந்தாலோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த 21 days நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக நீங்கள் சித்தால சொல்கிற எல்லாமே பார்த்தா நாட் ஒன்லி ஃபார் அந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, அதோட சேர்த்து ஒரு 2-3 பிரச்சனை சேர்த்து எல்லாத்துக்குமே அடிஷ்னலாக தான் அதுவும் வேலை செய்யுது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ தைராய்டு இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின்ல இந்த ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி லிவர்ல வந்து டாக்ஸின்ஸ் இருந்தாலும் ஸ்கின்ல நமக்கு தெரியுது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு ஒரு விஷயம் சொல்லிட்டேன், ஈஸ்ட்ரோஜனோ ப்ரொஜெஸ்ட்ரான், ஸோ டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் லெவல். இந்த ஹார்மோன்ஸ்ல நமக்கு வேரியேஷன் இருக்கு, அதிகமானாலும் குறைவானாலும். இப்போ யாருக்கும் அதிகமாக ஆகுறது கிடையாது, எல்லாருக்குமே டிஃபிஷியன்சி தானே இருக்கு. அதை சரி செய்யறதுக்கும் இந்த 21 days நம்ம இதை எடுக்கும்போது பாடி ஃபுல்லா கிளென்ஸ் ஆக ஆரம்பிச்சோம், இன்க்ளூடிங் பிரெயின். ஓகே. ஸோ பிரெயின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகணும்னா இதை தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். ஸ்கின் நமக்கு நல்லா க்ளோவிங்காக வர ஆரம்பிச்சிடும், ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். முகம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வசீகரமா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதற்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னது மேம், அந்த 21 நாள் என்ன மருந்து மேம் சாப்பிடணும் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள், மெடிசனே நம்ம போக வேண்டாங்க. மருந்துன்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. ஆமா, இது மருந்து கிடையாது, உணவு முறையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள். ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண போறோம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 சுகர். எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா. ஸ்வீட்ஸ் தானே நிறைய சாப்பிடுறோம், தேவை இருக்கோ இல்லையோ ஸ்வீட்ஸ்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம். அதுவும் இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிடும், இன்னும் டாக்ஸின்ஸ் உடல்ல சேரும். பத்தாததுக்கு எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் ஃபர்ஸ்ட் சுகர் தான். கண்டிப்பா. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சுகர் நம்ம சாப்பிட்றோம்னு ஆவரேஜா ஒருத்தவங்க எடுத்துட்டோம்னா 50 to 100 grams சுகர் சாப்பிட்றோம். ஸோ அப்போ கிட்ஸ் எடுத்துக்கோங்களேன், கிட்ஸும் இந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுனா பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சுது. ஸ்கின்ல பெரும்பாலும் ஒபிசிட்டி, ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின்ல ப்ராப்ளம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ அந்த ஒபிசிட்டியை குறைக்கணும்னா சுகர் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல். சுகர் ஃபர்ஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் சால்ட். ஒரு நாளைக்கு 2 to 3 grams தான் சுகர் ஆச்சும், ஒரு நாளைக்கு ஒரு 15 grams எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த சால்ட்டை வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 grams சால்ட் தான் எடுக்கணும். நம்ம அதை தாண்டி 15 grams வரைக்கும் போயிடும். நமக்கே நான் என்னங்க சால்ட்டை போட்டு ஸ்பூன் எடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்க அவ்வளோவா சாப்பிட்றேன் நீங்க சொல்றீங்க. ஸோ நீங்க வந்து நார்மலா ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு பாக்கெட்ல இருக்கு, பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஒரு சிப்ஸ் எடுத்து சாப்பிடுறீங்க, என்ன டேஸ்ட்ல இருக்கு? அது உப்பு டேஸ்ட் கண்டிப்பா இருக்கும். அது நம்ம என்னன்னா அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதோட விட மாட்டோம், சின்ன சின்ன பீசஸ் அது உள்ள இருந்து அதை தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா. அதே மாதிரி ஒரு சாஸ் உங்க பிளேட்ல வைக்கிறாங்கன்னா அதோட விட மாட்டீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த சாஸை தொட்டு. ஆமா, அது ஃபுல்லாவே சாப்பிடுவாங்க சில பேர். வீட்டுல அம்மா ஆரோக்கியமா சமைக்கிற உணவுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். கண்டிப்பா. ஸோ அதுல என்ன இருக்குன்னா மெயினா நமக்கு சால்ட் ஸ்வீட்டும் உள்ள போக போக என்ன ஆகும்னா டாக்ஸின் சேர ஆரம்பிச்சிடும், டைரக்டா நமக்கு ஸ்கின்ல தான் காட்டும். ஓகே. பெரும்பாலும் இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கும், கண்டிப்பா ஹேர் ஃபால் இருக்கும், அனிமியா இருக்கும், ரத்த சோகை. அப்ப இது எல்லாமே நம்ம இந்த 21 daysல கிளியர் பண்ண போறோம். ஓகே. சுகரை கட் பண்ணும், சால்ட்டை கட் பண்ணும், வேற எதுமா? ரொம்ப சிம்பிள், அவுட் சைட் ஃபுட். ஓகே. ஸோ வெளியில போயிட்டு நேரம் கழிச்ச நேரத்துல நம்ம வந்து ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறதையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுங்க. அடுத்து காலையில எம்டி ஸ்டொமக்ல இதை கண்டிப்பா 21 days குடிக்கணும். இல்லைங்க நான் கொஞ்சம் ஒபிசிட்டி, எனக்கு தைராய்டு இஷ்யூஸும் இருக்குன்னா இதை 48 days மாத்திக்கோங்க. ஓகே. அது என்னதுமா? இப்போ நான் சொல்ற இதே விஷயத்த 21 நாள் இல்லாம 48 நாளா மாத்திக்கோங்க. ஓகே. ஸோ நார்மலா எனக்கு வந்து பாடி கிளென்ஸ் ஆகணும், ஸ்கின் நல்லா டோன் வரணும், 21 days ஓகே. இல்லை நான் வெயிட் லாஸும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நாள் நான் ட்ரை பண்ணலாமான்னா 48 days தாராளமாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடிக்க வேண்டிய விஷயம் டீயோ காஃபியோ, ஒரு சிலர் ஸ்மோக் பண்ணுவாங்க ஏஞ்சோடனே, இது எல்லாமே குவைட் பண்ணிடணும். இப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ட்ரிங்க் நம்ம 21 days ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கட் ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முழு நெல்லிக்காய் ஒன்று வேணும். ஸோ காலையில் டெய்லி முழு நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கணும். ஸோ இதனோட நம்ம டர்மரிக் பவுடர்,
ஓகே. மஞ்சள் பொடி. இப்போ இந்த சீசன்ல நமக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கும். ஆமா ஆமா கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த தை மாசி மாதம் வரைக்கும் நமக்கு மஞ்சள் கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். மஞ்சள் கிழங்கு இருந்தா இன்னும் பெஸ்ட். ஸோ நல்லா ஒரு துண்டு அளவுக்கு மஞ்சள் கிழங்கா எடுத்துக்கணும். இந்த நெல்லிக்காய் மஞ்சள் கிழங்கு இதை எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கணும். ஸோ இது 3மே நல்லா ஜூஸ் எடுத்துக்கணும். ஸோ பெரும்பாலும் இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மஞ்சள் கிழங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். அந்த சாறு எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாலே ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இது நம்ம ஜூஸோட சேர்த்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க போகிறோம். ஸோ குடிக்கும்போது ஒரு 2-3 டேஸ்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பாடியை லைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ இந்த பிக்மெண்டேஷன் குறையணும்னா டெய்லி இதை ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போதான் நமக்கு அதோட எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ டெய்லி ரெகுலராக இதை நம்ம வந்து ஒரு 200 ml காலையில் குடிச்சிட்டு, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், லஞ்ச் எடுக்கிறோம், டின்னர் எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப ஹை கலோரிஸ் இல்லாமல், ரிச் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல், ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன் இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு டயட் எடுக்கணும். முக்கியமாக வெஜிடேரியன் ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஈஸியாக நமக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கான தீர்வு சொன்னீங்க. எனக்கு அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் இருக்கும் மேம். காமனாக வந்து இந்த பிக்மெண்டேஷன் யார் யார்கிட்டலாம் பார்க்குற மாதிரி இருக்குன்னா, ஒபிஸாக இருக்கவங்க, நீங்கள் சொல்ற மாதிரி கன்சீவாக இருக்கவங்களுக்கு வரும், பட் ஆனால் போயிடும். இன்னொன்று வந்து அதிகமாக ட்ரிங்க் பண்ணுறவங்க, இந்த புகைப்பழக்கம், சிகரெட் ஆர் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்குது மேம். அதுக்கு என்ன மேம் காரணம்? ஸோ இதுதான் நமக்கு டாக்ஸின்ஸ் சேர ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதுதான் ஒரு ரீசன். அதை கிளென்ஸ் பண்றதுக்கான மெத்தட் தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுலயே வந்து சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தோம்னா ரத்த சுத்தி சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு. இல்லைன்னா ரத்த சுத்தி மாத்திரைன்னு கிடைக்குது டேப்லெட்ஸ்ல. சூரணம் எடுத்து நான் வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணியோ இல்லை தேன்ல மிக்ஸ் பண்ணியோ என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா டேப்லெட்ஸ் டெய்லி காலையில் 2 டேப்லெட், நைட்டில் 2 டேப்லெட். ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம்னா அருகம்புல். ஸோ இந்த அருகம்புல்லேருந்து செய்யக்கூடிய தைலம், அருகன் தைலம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நமக்கு கழுத்தை சுற்றி பிக்மெண்டேஷன் இருக்கா, ஸோ டார்க் கலரில் நமக்கு மூட்டுக்களில் ஸ்கின் பிக்மெண்டேஷன் ஆகுது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இல்லை பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அருகன் தைலம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டிஸப்பியர் ஆகும். மேம் அதே மாதிரி சில பேர் வந்து மெடிசன் சாப்பிடுவாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் நான் என்னால் எதுவும் பண்ண முடியல, ஒல்லியாக தான் இருப்பாங்க, நான் மெடிசன் சாப்பிட்றதுனால எனக்கு இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? கண்டிப்பாக சில மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்னால இது வரலாம். ஓகே. ஸோ நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறோம், எப்படி நம்ம ஃபுட்டை வந்து தேவையில்லாத ஃபுட்டை எடுக்கும்போது வருதோ அதே மாதிரி மெடிசன்ஸோ சம் தெரபிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை ட்ரெஸ் வந்து சரியாக வாஷ் பண்ணாமல் காலர் வந்து போட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்வெட் ஆகும்போது என்ன ஆகும்னா கழுத்தை சுற்றி ஒரு கருப்பாக வர ஆரம்பிக்கும். இது வந்து அக்கந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் சொல்கிற கண்டிஷன், ப்ரெக்னென்சி டைமில் வர்றது. பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இது இருக்கும். கழுத்தை சுற்றி அப்படியே ஒரு டார்க் சர்க்கிள் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸில், மூக்கை சுற்றி, வாயை சுற்றிலாம் நமக்கு வந்து கருப்பு நேரத்தில் அப்படியே பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஈஸியாக கிளியர் பண்ணணும்னா நான் சொன்ன மெத்தட் தான். இன்னும் பெஸ்ட்டாக இன்னும் எனக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா குங்குமாதி தைலம்ங்க. ஸோ அவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணோன்னா குங்குமாதி தைலம் டெய்லி நைட்டு ஸோ நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடணும். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜ் பண்ணணும், பண்ணிவிட்டு தூங்கிடணும். வீக்லி 1 or 2 ஸ்டீம் எடுக்கும் ஃபேஸ்க்கு. ஸோ அந்த நீராவி படும்போது ஸோ அந்த வாட்டரில் கொஞ்சம் லெமன் இல்லைன்னா மின்ட் லீவ்ஸு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்கின்னுக்கான நிறைய ரகசிய முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலலாம் ராணி யூஸ் பண்ணது, ராஜாக்கள் மட்டுமே இதை பயன்படுத்தினாங்க அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது மருத்துவம் மட்டும் கிடையாது, காஸ்மெட்டிக்ஸ். சித்தா நிறைய பேர் இந்த டவுட் என்கிட்ட கேட்பாங்க, சித்தால காஸ்மெட்டிக்ஸ் இருக்கா? ஸோ இது உணவே மருந்தாக கொடுத்த சித்தர்கள் அழகுக்காக சொல்லாமல இருந்திருப்பாங்க, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ அதை வந்து அழகுக்காக நிறைய ரகசிய முறைகளும் ராணிகள் மட்டுமே பயன்படுத்தியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் நிறைய ஓலைச்சுவடிகள் இது எல்லாமே இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே பேசிக்கா இந்த கற்றாழையை வச்சு அவ்வளவு சித்து விளையாட்டுன்னே சொல்லலாம். மருந்துகள் அவ்வளோ செஞ்சிருக்காங்க. பேசிக்கா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொப்புளத்துல இருந்து கேன்சர் வரைக்கும் கற்றாழையில மருந்து இருக்கே. அப்ப அழகுக்கு கற்றாழையில அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ பார்லர்ல போயிட்டு எவ்வளோ செலவு பண்றோம்.
ஆமா அதெல்லாம் தேவையே இல்லை. மேம் சில பேர் வந்து செயின் போட்டா கருப்பாகுதுங்கிறாங்க, இல்ல கருப்பா இருக்கிறதுனால செயின் போட முடியலங்கிறாங்க. அது இது எப்படி செயின் போடுறதுனால கருப்பாகுதா இல்ல கருப்பா இருக்கிறதுனால செயின் போட முடியலையா? இது வந்து எப்படின்னா ஸ்வெட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போ இப்போ நார்மலா ஒரு கோல்டு செயின் போறாங்கன்னா அவ்வளோ ரியாக்ட் ஆகாது ஸ்கின்ல. ஸோ இது அதர் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகும்போது அது அலர்ஜியா காசு ஆகும், இச்சிங் வரும், சின்ன சின்னதா கொப்புளங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் வர மாதிரி தெரிஞ்சு நாளடைவில் அது அப்படியே கழுத்தை சுத்தி கருப்பா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அதர் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி வர ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி நம்ம வேற என்ன பண்ணலாம்னா, ஒரு சிலருக்கு ரொம்ப ஹீட் பாடியா இருக்கு அப்படின்னா படிக மாலை யூஸ் பண்ணுவாங்க, ருத்ராட்ச மாலை யூஸ் பண்ணுவாங்க, செஞ்சந்தன மாலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது உடலுக்கும் குளிர்ச்சி தருது, இந்த மாதிரி நமக்கு ரியாக்ஷன் ஆகாது. ஸோ அலர்ஜி வந்து வராம இருக்கும். ஆனா அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது வந்து அலர்ஜி, பிக்மெண்டேஷன் கிடையாது. அலர்ஜினால வர பிக்மெண்டேஷன். ஓகே, அலர்ஜினால வரக்கூடியதான். ஸோ அந்த மெட்டலை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அந்த அலர்ஜி வராது. இதுக்குமே நான் சொன்ன மாதிரி இந்த குங்குமாதி தைலமும் அருகன் தைலமும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த அருகன் தைலம் ரொம்ப சிம்பிள், வீட்லயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது என்னன்னா அருகன் அப்படின்னு சொல்றது அருகம்புல் தானே. ஆமா, அருகம்புல்ல இருந்து செய்யக்கூடிய தைலம். ஸோ இதுக்கு வந்து அருகம்புல் தேவை, அதுக்கு அடுத்ததாக கற்றாழை ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது. கொஞ்சமா கருஞ்சீரகம் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்து கோகோனட் ஆயில காய்ச்சி எடுக்க போறோம். ஸோ அந்த தைலத்துக்குன்னு ஒரு பதம் இருக்கு, ஒவ்வொரு மருந்து செய்யறதுக்கும் ஒரு பதம் இருக்கு. ஒவ்வொரு மருந்துக்கும் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம எப்படி பண்ணணும்னா, நார்மலா இந்த கூந்தல் தைலம்லாம் செய்யறதுக்கு ஒரு பதம் இருக்கு. எப்படின்னா மெழுகு முதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் நம்ம அந்த தைலத்தை அந்த பதத்துல இறக்கும்போது ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஒரு சில தைலம் காய்ச்சல்ட்டு ரொம்ப புகை வரும், பார்த்துருப்பீங்க. வீடு ஃபுல்லா என்னென்ன ஹேர் ஆயில் செய்யறேன், அந்த ஆயில போட்டீங்கன்னா இருக்கிற முடியும் நமக்கு ஹேர் ஃபால். ஐயோ, அது மாதிரி போடக்கூடாதா? செல்ஃபா ஹேர் ஆயில் பண்றவங்க இந்த பதத்தை பார்க்கணும். ஸோ கரெக்டா அந்த பதத்துல இறக்கும் போது மட்டும்தான் ஹேர் க்ரோத்துக்கு அந்த ஹெர்பல்ஸோட ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஆயில்ல இருக்கும். ஓகே, அதை கத்து கொடுப்பீங்களா மேம்? கண்டிப்பா. ஓகே, அப்போ மேம்கிட்ட வந்து நம்ம தைலம் எப்படி செய்யறதுன்னு கத்துப்போம். ஓகே மேம், ரொம்ப நன்றி. பிக்மெண்டேஷன் எதனால வருது, அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சொல்லி நிறைய தகவல் சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி வேற சந்தேகத்தோட அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம் மேம். நன்றி.